إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالعدو والآصال، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا صلى الله عليه وسلم وهو صاحب التاج والمعراج والبراق والألم، دافع البلاء والوباء والقحط والمرض والألم، اسمه مكتوب مرفوع مشفوع منقوش في اللوح والقلم، سيد العرب والعجم، جسمه مقدس معطر مطهر منور في البيت والحرم، شمس الضحى بدر الدجى صدر العلا نور الهدى كهف الورى مصباح الظلم، جميل الشيم شفيع الأمم صاحب الجود والكرم، والله عاصمه وجبريل خادمه والبراك مركبه والمعراج سفره وسدرة المنتهى مقامه، وقاب قوسين مطلوبه والمطلوب مقصوده والمقصود موجوده، سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين أنيس الغريبين رحمة للعالمين، راحة العاشقين مراد المشتاقين، شمس العارفين سراج السالكين، مصباح المقربين محب الفقراء والغرباء والمساكين، سيد الثقلين نبي الحرمين إمام القبلتين وسيلتنا في الدارين، صاحب قاب قوسين محبوب رب المشرقين والمغربين، جد الحسن والحسين رضي الله تعالى عنهما، صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين، أما بعد، فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى يرضيكم عند ربكم ويدخلكم الجنة، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. رب اغفر لي آمين. صدق الله العظيم. وقال أيضا: وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا وقرة عيوننا محمد رسول الله صلى الله عليه وسلم: أيكم مثلي. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபோஷித்து பக்குவப்படுத்தி வளர்க்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஒருவனுக்கு சர்வ புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற இரேற்றமும் சத்தியத்தை எங்களுக்காக ஏந்தி வந்தார்களே, தாங்கி வந்தார்களே, எங்கள் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தோ ஆலம் முஹம்மதே முஸ்தபா அஹமதே முஜ்தபா, உயிரிலும் மேலான கண்மணியான அல்லாஹ்வுடைய ஹபீப் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களை பின்தொடர்ந்த உத்தம சஹாபா பெருமக்கள், தாபிஈங்கள், தபஅ தாபிஈங்கள், வலிமார்கள், நாதாக்கள், குதுபுமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலமா பெருமக்கள், கியாமத் நாள் வரும் வரைக்கும் உண்டாகவிருக்கின்ற எல்லா நல்லடியார்கள் பேரிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையிலே தாம் இங்கு உட்கார்ந்திருக்கும் காலம் எல்லாம் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு உட்கார்ந்து கொண்டேன் என்ற அந்த உன்னதமான நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் பேரிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சலாத் என்ற கருணையையும் சலாம் என்ற இரக்கத்தையும் என்றென்றும் எப்பொழுதும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக சொல்லிக்கொண்டே இருப்பானாக.
ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஸ்மி ஹம்து சலவாத் இவைகள் அனைத்துக்கு பின்னாலும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஃமின்களே, முஸ்லிம்களே, பெருமக்களே, அருமையானவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு வ தஆலா எங்களுக்கு எதையெல்லாம் ஏற்று நடக்கும்படி கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவற்றையெல்லாம் ஏற்று நடக்கும்படியும், எதையெல்லாம் மார்க்கத்திலே இதை செய்வதற்கு அனுமதிப்பாடில்லை, ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது, தடுக்கப்பட்டிருக்கிறது என்று நிறுத்தி இருத்தி சொல்லி தந்துள்ளானோ அவற்றை ஹராம் என்று கருதி நடக்கும்படி முதலிலே இந்த அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்ற அந்த நல்ல கட்டளை ஏற்றுக்கொள்கின்றேன். தக்குவாவோடு வாழ்ந்து கொள்வீர்களாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய நல்லமல்களுக்குரிய கூலிகளை பரிபூரணமாக உதிர்த்து தந்தருள் புரிவானாக. நம்மை விட்டும் கடந்து பிரிந்து சென்று யார் யாரெல்லாம் கபராளிகளாக வாழ்கிறார்களோ அவர்களுடைய பாமக்கரைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா தன்னகத்தை நீக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை அவர்கள் அனைவர்களுக்கும் எங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஸ்மி ஹம்து சலவாத்து துஆக்கள் அனைத்துக்கு பின்னாலும் அருமையானவர்களே, இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில தினங்களிலே சர்து ஆலம் ரஹ்மத்துல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினம் நமக்குள்ளே வந்து சேர்ந்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறப்பதற்கு முன்பதாகவே புகழ்ந்திருக்கிறான், பாராட்டி இருக்கிறான், அவர்களை பற்றி பெருமையாக பேசியிருக்கிறான். 4 உலகங்கள் உள்ளது என்பதை குர்ஆன் ஷரீஃப் எடுத்து காண்பிக்கிறது. முஸ்லிம் பெருமக்கள் நாங்கள் அதை நம்பித்தான் ஆக வேண்டும். அதிலே ஒன்றுதான் ஆலமுல் அர்வாஹ் என்ற உலகம். உலகத்திலே மனிதர்களுடைய துவக்கத்திலிருந்து கியாமத்து நாள் வரும் வரைக்கும் உண்டாகவிருக்கின்ற ரூஹுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருந்த உலகம், ரூஹுடைய உலகம். நாம் எல்லாம் அங்கே இருந்தோம். நமக்கு முன்னால் இருந்தவர்கள் நம்முடைய பெற்றோர்கள், அப்பாமார்கள் எல்லோர்களும் இருந்தார்கள். நமக்கு பின்னாலும் வரக்கூடியவர்களும் அங்கிருந்தார்கள். அப்பொழுது நம்மிடத்தில் அல்லாஹ் ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டான். அலஸ்து பரப்பிக்கும், உங்களுடைய ரப்பா இல்லையா? காலூ பலா, நாம் எல்லாம் ஆம் என்று சொன்னோம். நம்மிடத்திலே ஒப்பந்தம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. பனு இஸ்ரவேலர்களிடத்திலே ஒப்பந்தம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. நபிமார்களிடத்திலே ஒப்பந்தம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அது என்ன ஒப்பந்தம் தெரியுமா? அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தம். லத்துமினுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபியாக வருவார்கள். அவர்களை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களை நம்பித்தான் ஆக வேண்டும். அது மாத்திரமல்ல, வல தன்சுரன்ன, அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? ஈமானும் கொள்ள வேண்டும், உதவியாகவும் இருக்க வேண்டும். பனு இஸ்ரவேலர்கள், அந்த யகூதிகளும் நசாராக்களும் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்து பேசினார்கள். தௌராத் வேதத்தை என்ன செய்தார்கள் தெரியுமா? கை கொண்டு தங்களுக்கு பிடிக்காத சட்ட திட்டங்களை அழித்தார்கள். மொண்டசூரியில எப்படி இந்த சின்ன பிள்ளைகள் வந்து உன்னை வரைஞ்சிட்டு பிள்ளையாயினா திரும்ப திரும்ப அழிச்சுமே, இது மாதிரி அன்று முதல் இன்று வரை அழித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை அழித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொறாமை கொண்டு பின்னால வரக்கூடிய நபியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதனால் நமக்கு சரி வராது. அல்லாஹ் சொன்னான், ஒவ்வொரு நபிமார்களும் சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சொன்னார்கள், என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு பின்னால் மின் பாதி இஸ்முஹு அஹ்மத், அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு நபி வரப்போகிறார்கள், அவர்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொன்ன பொழுது
ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். அதுதான் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக, யகூதிகளாக, நசாராக்களாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்புல் அர்வாஹிலே அவர்களை பற்றி பேசி இருக்கிறான். பிறப்பதற்கு முன்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே பிறப்பதற்கு முன்பதாக அவர்களுக்கு ஒரு வீட்டையும் தயார் பண்ணி வைத்தான் மதீனா ஷரீஃபிலே. நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து போனார்கள். ஹிஜ்ரத்து போன பொழுது அங்கே அமோக வரவேற்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. எல்லோரும் வரவேற்றார்கள். தலஅல் பதுரு அலைனா, சிறார்கள் எல்லாம் தலஅல் பதுரு அலைனா, நம்மீது ஒரு சந்திரன் உதயமாக இருக்கிறது என்று சத்ரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். ஆசையோடு ஏற்றுக்கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு சென்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய வீட்டுக்கு நீங்க எங்களுடைய வீட்டுக்கு தான் வரணும். ஒவ்வொருத்தரும் ஆவலாக கூப்பிடுகிறார்கள். என்ன செய்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சங்கடம். எல்லாருமே கூப்பிட்டுறாங்களே, இந்த வீட்டுக்கு போனா இந்த சஹாபி கோயிச்சு கொள்வாங்களே, இந்த வீட்டுக்கு போனா இந்த சஹாபி கோயிச்சு கொள்வாங்களே. யாரையும் மனம் புண்படுத்த விரும்பாத கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஒரு முடிவுக்கு வரப்படுகிறது. தன்னுடைய ஒட்டகம் எந்த வீட்டில் நுழைகிறதோ அந்த வீட்டுக்குள் நாம் காலடி வைக்க எனக்கு அனுமதி தர வேண்டும். அனுமதி கொடுக்கப்படுகிறது. அவர்களுடைய ஒட்டகம் அபூ யூசுப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபியுடைய வீட்டுக்குள் நுழைகிறது. அந்த வீட்டுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. அது என்ன சரித்திரம் தெரியுமா? அது அபூ யூசுப் அன்சாரி அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த அவர்களுடைய பரம்பரையிலே உதித்த ஒரு மன்னர் இருந்தார், துப்பா என்ற மன்னர். அந்த மன்னரோட வேலை என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் புகுவார். புகுந்து மக்களுடன் சண்டை செய்து அந்த ஊரெல்லாம் தன்வயப்படுத்திக் கொள்வார், தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வார். இப்படி ஊர் ஊரா சென்று எல்லா ஊர்களையும் தம்வயப்படுத்திக் கொண்டதற்கு பின்னால் மதீனா ஷரீஃபுக்கு வந்தார். மதீனா ஷரீஃபிலே அங்கு சண்டை போடப்படுகிறது. அடுத்த ஊர்கள் எல்லாம் ஈஸியா வெற்றி கொண்டார். ஆனா ஈஸியா வெற்றி கொள்ள முடியல. இது என்னப்பா இது? இன்னொரு ஆச்சரியத்தை பார்த்தார். என்ன தெரியுமா? பகல் எல்லாம் சண்டை செய்கின்றார்கள் இந்த சஹாபா பெருமக்கள் எல்லோரும். அங்கிருந்தவர்கள் இந்த மன்னனோடு சண்டை செய்கிறார்கள் பகல் எல்லாம். இரவெல்லாம் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குகிறார்கள். யாருக்கு? எதிரிக்கு. எதிரிக்கு யாராவது தண்ணி சொட்டு கொடுப்பானா? சாப்பாடு கொடுப்பானா? இரவு நேரமாகிவிட்டால் அவர்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கிற, தண்ணி கொண்டு போய் கொடுக்கிற எல்லாம் நடைபெறும். இந்த மன்னர் யோசிக்க தொடங்கினார். இந்த மக்கள் நல்ல மக்களாக இருக்கிறாங்களே, பகலெல்லாம் சண்டை பிடிக்கிறாங்க, ராவெல்லாம் நமக்காக எதிரிகள் என்று பார்க்காமல் சாப்பாடு கொண்டு தருகிறார்களே. அப்ப அங்கே மதீனாவிலே அன்று வாழ்ந்து கொண்டு வந்த கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான உலமா பெருமக்கள், ஈராக் நாட்டிலிருந்து, ஷாம் சிரியா தேசத்திலிருந்து, ஈஜிப்திலிருந்து, உலகம் பூராவிலும் இருந்து வந்த உலமா பெருமக்கள் அங்கு தங்கி இருந்தார்கள். எதற்காக? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து தங்கி இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் வருவாங்களே, அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து தங்கி இருந்தார்கள். அப்ப துப்பா என்ற மன்னன் அவர்களை அழைத்தான். அவர்கள் சொன்னார்கள், மன்னரே, அனைத்து ஊர்களை போன்ற ஒரு ஊர் அல்ல இது. இது ஒரு பிரமாண்டமான ஊர். இங்கே கடைசியாக அனுப்பப்பட போகக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஊருக்கு தான் வர இருக்கிறாங்க. அதனால இது எப்படியும் அல்லாஹ்வுடைய வாக்கு, அவர்கள் தான் இங்கு தஞ்சம் புகுவார்கள். உங்களால் இலேசாக இந்த மண்ணை அபகரித்துக் கொள்ள முடியாது என்ற செய்தியை சொன்னார்கள். அப்பொழுது அந்த காலத்தில் இருந்த மன்னர்களிடத்தில் நல்ல பழக்கம் இருந்தது. ஏதாவது ஒன்றை சொன்னால் தௌராத் வேதத்தை, இன்ஜீல் வேதத்தை, பழைய வேதங்களை புரட்டி பார்ப்பார். பழைய வேதங்களை புரட்டி பார்க்கிறார். ஆம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு நபி கடைசியாக அனுப்ப போகின்றார்கள். அவர்கள் கடைசியாக மதீனாவிலே தஞ்சம் புகுவார்கள்.
அவர்களுடைய அடையாளம் எல்லாம் இன்னது இன்னிடத்துல மச்சம் இருக்கும், இப்படித்தான் ரோமங்கள் இருக்கும், இப்படித்தான் முகம் இருக்கும், இப்படித்தான் உதடுகள் எல்லாம் இருக்கும் என்ற வர்ணனைகளை எல்லாம் வாசித்து உண்மை என்று நம்பினார். இப்ப மக்களுக்கு மத்தியில அவர் வந்து, சரி அந்த நபி ஒரு நபி அல்லவா, சாதாரணமானவர்களே அல்லவே, அந்த நபிக்காக அவர் அவங்க வந்தா எங்க தங்குவாங்க, அவங்க வந்தா எங்க தங்குவாங்க? அதற்கு எல்லோருமே மௌனமாக ஆகிவிட்டார்கள். அப்பொழுது துப்பா என்ற மன்னன் என்ன செய்தான் தெரியுமா? அவர் இஸ்லாத்துக்குள் புகுந்து விட்ட செய்தியும் சரித்திர வரலாறிலே அமைந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்றே ஒரு ஊட்டை கட்டினார். அந்த ஊடுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பொழுது ஒட்டகம் நுழைந்ததே அபூ யூசுப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீடுதான் அது. அந்த வீட்டை கட்டினது மாத்திரமல்லாமல் சில வரிகளை எழுதினார். அதாவது கடைசியாக வரப்போகின்ற அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் என்னுடைய சலாத்தை எத்தி வையுங்கள், இதோ நான் எழுதிய இந்த கடிதத்தை அவர்களிடத்திலே படிக்க கொடுங்கள். அதில் எழுதப்பட்டிருந்த ஒரு முக்கியமான வாசகம், நபியே நாயகமே, இந்த ஆளுக்கு உங்களுடைய மறுமை நாளிலே ஷஃபாஅத் வேண்டும், ஷஃபாஅத் வேண்டும், பரிந்துரை வேண்டும் என்ற செய்தி எழுதப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் என்று சொன்ன பொழுது இன்னொரு சரித்திரமும் ஞாபகம் வருகிறது. சொல்லி முடித்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் மிம்பர் படியிலே இருந்து குத்பா ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். முன்னாலே சவாத் என்ற ஒரு சஹாபி அவர்களுக்கு முன்னாலே தோற்றம் பெறுகிறார்கள். மிம்பரில் இருந்து கொண்டே அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இதோ இருக்குகிறார்கள் எனக்கு முன்னால் உட்கார்ந்து சவாத் ரலியல்லாஹு தஆலா. இவர்கள் இஸ்லாத்திலே புகுந்த விதம் மிகவும் வினோதமானது. சும்மா சர்வ சாதாரணமாக இஸ்லாத்தில் புகுறல்ல, அதற்கு ஒரு பெரிய ஒரு காரணமே இருக்கு அப்படின்னு சொன்னார்கள். அது பற்றி உங்களுக்கு இந்த மெம்பர் படியிலிருந்து நான் இறங்கியதற்கு பின்னால் அது பற்றிய செய்தி அவர்கள் எங்களுக்கு சொல்வார்கள், இஸ்லாத்துக்கு வந்த விதத்தை நமக்கு சொல்வார்கள் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். எப்படி தெரியுமா? அந்த சஹாபி, அவன் சஹாபியுடைய ஊர் எது தெரியுமா? நாடு எது தெரியுமா? இந்த மண் தான், இலங்கை மண் தான், இந்துஸ்தான். இந்தியாவிலிருந்து சவாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவுக்கு வந்திருக்கிறார்கள். இந்தியாவை சார்ந்தவர்கள் அவர்கள். இந்தியா என்று சொல்கின்ற பொழுது அது ஹதீஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்குமான்னு யாருக்கு டவுட் வந்துட வேணாம். ஏன்னா அரபிகள் வந்து தங்களுடைய கவிதை வரிகளிலே வாள்களை பற்றி சொல்கின்ற பொழுது, அதனுடைய கூர்மையை பற்றி பேசுகின்ற பொழுது சைஃபுல் ஹிந்த், இந்தியாவுடைய வாள் என்றுதான் பேசுவார்கள். கவிதை வரிகளிலே வாளை பற்றி பேசினால் அந்த நாட்டு வாள் இந்த நாட்டு வாள் என்று சொல்ல மாட்டார்கள். வெட்டக்கூடிய வாளை, இன்னொருத்தர சண்டை செய்யக்கூடிய போர் செய்யக்கூடிய வாள், அதாவது சைஃபுல் ஹிந்த், இந்தியாவுடைய வாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கால்பாதம் அர்துல் ஹிந்த், இந்தியாவுடைய மண்ணிலே ஆகியிருக்கிறது என்று தஃப்சீருடைய முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இந்தியா பிரபல்யம் வாய்ந்த ஒரு நாடு. அந்த காலத்திலிருந்தே இந்தியாவிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர்களை ஒரு ஜின் நெருங்கி பழகியது. ஒரு ஜின், அந்த ஜின் அடிக்கடி வந்து சொல்லுமா சவாத் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே, நீங்கள் என்னதான் உலகத்தில் மாட மாளிகை கட்டி வாழ்ந்தாலும், என்னதான் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தாலும், மக்கமா ஷரீஃபிலே உதித்திருக்கக்கூடிய அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுக்கு எவ்விதமான விமோசனமும் கிடையாது என்று அடிக்கடி சொல்லும். இப்படி அந்த ஜின் வந்து அடிக்கடி சொல்றதுனால அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் சவாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்பட்டது. என்ன செய்தார்கள்? ஒரு நாள் சில கவிதை வரிகளை எழுதி கொண்டு, சில வார்த்தை வரிகளை எழுதி கொண்டு இந்தியாவிலிருந்து எங்க
மக்கமா ஷரீஃபுக்கு செல்கிறார்கள். அங்கே சஹாபா பெருமக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி வீற்றிருக்கிறார்கள். எப்படியும் அல்லாஹ்வின் கிருபையினால் அங்கே போய் சேர்ந்தாங்க. அந்த விஷயத்தை சஹாபா பெருமக்களிடத்தில் சவாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். நான் என்ன செய்தேன், எப்படியோ போய் மக்கமா ஷரீஃபை அடைந்தேன். அங்கு சுற்றிலும் முற்றிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி சஹாபா பெருமக்கள் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். நான் போய் முன்னால் நின்றவுடன் மர்ஹபன் பிக யா சவாத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மர்ஹபன் பிக யா சவாத், சவாதே உங்களுடைய வருகை நல்வருகையாக ஆகட்டும் என்று சொன்ன பொழுது நான் பிரமித்து போனேன். அவ்வளோ தூரத்திலிருந்து நான் வருகின்றேன். முன்ன பின்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தும் இல்லை. அப்பதான் நான் பார்க்கிறேன், என்ன கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல. ஆனா பார்த்தது போன்று பழகினது போன்று என்னுடைய பேரை சவாத் என்று அழைக்குகின்றார்களே. அப்பொழுது நாம் விளங்கிக் கொண்டேன், இது சாதாரண ஒரு ஒளிப்பிளம்பாக இருக்க முடியாது, இது சாதாரண ஒரு ஆளாக இருக்க முடியாது, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு பெருந்தூதர் என்பதை விளங்கிக் கொண்டேன். அப்பொழுது நபியே நாயகமே, கரம் பிடித்து இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் உங்களுக்கு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். என்ன பரிசு தெரியுமா? சில கவிதை வரிகளை தான் கொண்டு வந்திருக்கின்றேன். அதை வாசித்து வாசித்து கடைசிக்கு சொன்னாங்க. சுருக்கமாக சொல்கிறேன், இந்த சவாதுக்கு நாளை கியாமத்து நாளிலே உங்களுடைய ஷஃபாஅத் வேண்டும். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். அஃப்லஹத யா சவாத், சவாதே நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், உங்களுக்கு ஷஃபாஅத் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஷஃபாஅத்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை தந்தருள் புரிவானாக. பாங்கு துஆவிலே ஓதுகின்றோமே, வர்ஸுக்னா ஷஃபாஅத்தா, யா அல்லாஹ் நாளை கியாமத்தினால் அவருடைய ஷஃபாஅத்தை தருவாயாக. ஷஃபாஅத் இல்லாமல் யாருக்கும் அணு அளவு கூட அசைய முடியாது. எல்லா நபிமார்களும் நாளை கியாமத்து நாளையிலே சூரியனை கொண்டு வந்து ஒரு சாணுக்கு மேலால் நிறுத்தி இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே வியர்வைகள் எப்படி கொட்டும் தெரியுமா? சிலருடைய வியர்வை கணுக்கால் வரை இருக்கும், சிலருடைய வேறு இடுப்புக்குள்ள இருக்கும், கழுத்து வரை இருக்கும். ஒவ்வொருத்தரும் செஞ்ச பாவங்களை நினைத்து வேர்வையே அப்படி இருக்கு, தண்ணிக்குள்ள இறங்கின மாதிரி. அந்த சந்தர்ப்பத்திலே சிலரை பார்த்து சொல்வார்கள், உங்களுக்கு பரிந்துரை ஷஃபாத்து செய்வதற்காக நீங்கள் யாரையும் தேடக்கூடாதா, யாரையும் பார்க்க கூடாதா? நபிமார்கள் இருப்பார்களே, பாருங்களே. சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், கஷ்டத்திலே இன்னல்லை அகப்பட்டு கொண்டு வாடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களை பார்த்து சொல்வார்கள், உங்களுக்கு பரிந்துரை பேசக்கூடியவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாமா? ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் ஓடுகின்ற பொழுது கடைசியாக எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நாங்கள் ஓடுவோம். அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள்? ஈரக்குலை என்று வர்ணித்த தம்முடைய மகளார் ஃபாத்திமா நாயகி அவர்களை பற்றி நாளை கியாமத்தினால பேச மாட்டாங்க. தமக்கு பக்கபலமாக இருந்து இஸ்லாத்துக்கு மெருகூட்டிய அந்த நாயகி கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி பேச மாட்டார்கள். தம்முடன் சிறு வயதிலிருந்தே அன்பராக இருந்த சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி பேச மாட்டார்கள். எப்படி பேசுவார்கள்? யாரை பற்றி பேசுவார்கள்? உம்மத்துமார்களை பற்றி தான் பேசுவார்கள். உலகத்திலே உம்மத்தி என்று உருகிய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைய கியாமத்து நாளிலும் உங்களை நான் விட்டு விடுவேனா? நிச்சயமாக உங்களுக்கு நான் ஷஃபாஅத் செய்வேன். எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கடைசியாக சொர்க்கம் போகக்கூடிய மனிதன் எனக்கு தெரியும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த சஃபையிலே என்னுடைய தகப்பனை, என்னுடைய பிள்ளையை, என்னுடைய நண்பரை எனக்கு தேடிக்கொள்ள முடியுமா? எவ்வளவு கஷ்டம். கோடிக்கணக்கான மக்கள் வீட்டிருக்கின்ற வேளையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா உம்மத்தி யா உம்மத்தி என்று அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழால் சுஜூதிலே விழுவார்கள். இர்ஃபா ரஅஸக யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியே நாயகமே, உங்களுடைய முபாரக்கான தலையை உயர்த்துங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு துஆக்களை அல்லாஹ் வழங்கினான். அந்த துஆக்களை உலகத்திலே அவர்கள் கொட்டி தீர்த்து விட்டார்கள்.
கடைசியாக ஒரே ஒரு துஆவை வைத்திருக்கிறேன். எதற்காக தெரியுமா? நாளைய கியாமத்து நாளிலே என்னுடைய உம்மத்துமார்களுக்கு ஷஃபாஅத் செய்வதற்காக வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலே நாம் ஏன் பாசம் வைக்க கூடாதா? அன்பு வைக்க கூடாதா? மஹப்பத்து வைக்க கூடாதா? பாசம் வச்சா என்ன குறைஞ்சு போகும்? ஒரு சலவாத்து சொன்னால் அல்லாஹ் 10 சலவாத்து சொல்றான். சுப்ஹானல்லாஹ். எங்கேயாவது ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறதா? ஒரு லுஹர் தொழுதால் 10 லுஹர், அசர் தொழுதால் 10 அசரு. யாரும் நினைக்க வேண்டாம், தொழுகையை பற்றி கொச்சமாக பேசவில்லை. ஏனென்றால் சலவாத்து என்பது இருக்கிறதே 24 மணித்தியாலும் அல்லாஹ் தான சலவாத்து சொல்லிக் இருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல. அல்லாஹ் அமல் செய்யணுமா? அல்லாஹ் கிட்டத்துக்கு அமல். அல்லாஹ் தானே அகிலத்தை படைத்து பரிபோஷித்து பக்குவப்படுத்தி வளர்க்குகின்றான் அல்லாஹ். ஆனால் ஒரு அமலை செய்து கொண்டிருக்கிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிலே 24 மணித்தியாலத்திலும் ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறான். யுஸல்லூன பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். யாரா கேட்டா இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறாங்களா கேட்டா குர்ஆன் ஆயத்து அங்கு ஆதாரமாக இருக்கிறது. யுஸல்லூன ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பயும் சொல்கிறார்கள், அடுத்த நிமிடத்திலும் சொல்வார்கள், அடுத்த நிமிடத்திலும் சொல்வார்கள், கியாமத்தில் வந்தாலும் சொல்வார்கள். அல்லாஹ்வும் மலக்குமார்களும் ஸலவாத் சொல்கிறார்கள். யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, சல்லு நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள், வஸல்லிமு தஸ்லீமா சலாம் சொல்வதாக சலாம் சொல்லுங்கள். ஸலவாத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டாம், சலாமும் சொல்லுங்கள். உதாரணமாக அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹி, ஸலவாத்திலே எத்தனை விதமான ஸலவாத் உண்டு. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹி என்று சொல்லி நிறுத்திக் கொள்வது, ஸலவாத்தை மட்டும் சொல்லி நிறுத்திக் கொள்வது மக்ரூஹ் ஆகும் என்பதாக தலாயிலுல் கைராத்திலே எழுதப்படுகிறது. அப்ப ஸலவாத் சொல்வதோடு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா நபி அல்லாஹ், எப்படியோ சலாம் சொல்லலாம். உலகத்திலே இன்ன லில்லாஹில் மலாயிகா, உலகத்திலே சில மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கின்றான். அவங்களுடைய வேலை, அவங்களுடைய டியூட்டி, அவங்களுடைய பணி என்ன தெரியுமா? அப்படியே ஸலவாத்தை எடுத்துக்கொண்டு சலாமை எடுத்துக்கொண்டு மதீனா ஷரீஃபுக்கு விரைந்து செல்வார்கள். உடனடியாக நடக்கும். அது எப்படி? அது இந்த கம்பெனியில் இருந்து மதீனாவுக்கு டிக்கெட்டும் இல்லாம, பாஸ்போர்ட்டும் இல்லாம, விசாவும் இல்லாம எப்படி போக முடியும்னு கேட்கத்தான் செய்வாங்க. இந்த தாக்ஷண தியுனும் ஒருத்தர் SMS அனுப்புறாரு, இங்கிருந்து இங்கிலாந்துக்கு அனுப்புகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த நொடியில வலைக்கும் அஸ்ஸலாம் வருகிறது. இதை நம்பக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தால் அல்லாஹ்வையும் மலக்குமார்களையும் நம்புறதற்கு இந்த உள்ளம் ஏன் ஏற்க மறுக்குகிறது? பெருசா பேசுவோம் நாங்க. கம்ப்யூட்டர் உலகம், அந்த உலகம், இந்த உலகம், கம்ப்யூட்டர் உலகத்தை பத்தி பேசுறோமே, எல்லாம் லைவா பாக்குறோமே. இன்னைக்கு அங்க அவன் கிரிக்கெட் விளையாடுறான், இங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான், சிக்ஸரையும் பவுண்டரியும், அதை கொண்டு இவன் களிப்படைகிறான், சந்தோஷம் அடைகிறான். இதை எம்முடைய உள்ளம் ஏற்கிறது. ஆனால் இந்த இடத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எழுவானிலிருந்து அல்லது படுவானிலிருந்து, வடக்கிலிருந்து, கிழக்கிலிருந்து, எங்கிருந்து எனக்கு ஸலவாத் சொல்லாலும் நான் உப்லிகுதுஹு, அதை நான் எத்தி வைக்கப்படுகின்றேன். அந்த ஸலவாத் எனக்கு கொண்டு வந்து தரப்படுகிறது. எப்படி தெரியுமா? கொண்டு வந்து தந்து சும்மா இல்ல, நபியே நாயகமே, இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு ஸலவாத் சொன்னார், இன்னாருடைய மகன் இன்னார் சலாம் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மதீனா ஷரீஃபுக்கு வந்து என்னுடைய ரௌதாவுக்கு முன்னாலே வந்து எனக்கு சலாம் சொன்னால் சமிஅத்துஹு, காது தாழ்த்தி கேட்கிறேன். நபிமார்களுடைய உடல் இருக்குகிறதே மண்ணுக்கு ஹராமாகும் ஒரு ஹதீஸை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், வெள்ளிக்கிழமையிலே நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்து, வெள்ளிக்கிழமையிலே நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்து எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள்.
சஹாபாக்கள் ஒரு கேள்வி கேட்டே விட்டாங்க. நபியே நாயகமே, நீங்க உங்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் மண்ணா போவீங்களே, உங்களுக்கு எப்படி சலவாத்து எத்தி வைக்கப்படும்? அது தெரியாம கேட்டாங்க, அறிஞ்சு கொள்றதுக்காக. அப்படித்தான் கேள்வி கேட்கும் பொழுது தான் ஒன்றை கற்றுக்கொள்ளும் நோக்கத்தோடு கேட்க வேண்டும். கேள்வி கற்றுக்கொள்ளும் நோக்கத்தோடு கேட்க வேண்டும். நபியே நாயகமே, நீங்கள் மக்கி மண்ணாகி போனதற்கு பின்னால் என்னுடைய சலவாத்து உங்களுக்கு எப்படி எத்தி வைக்கப்படும்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு தெரியாதா, நபிமார்களுடைய உடல் மண்ணுக்கு ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நபிமார்களுடைய உடல் மாத்திரமல்ல, சாலிஹீன்களுடைய உடல், ஹுஃபாதுகள், குர்ஆனை மனனம் செய்தவர்களுடைய உடம்பை நரகத்துக்கு ஹராமாக்கிறான், என்ன மண்ணுக்கும் ஹராமாக்கி இருக்கிறான். குர்ஆனை சுமந்த, குர்ஆனை கரை தினுமா, குர்ஆன் சுமந்த உடம்பை சாலிஹான உடம்பல்லவா. எனவே அருமையானவர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, ஸலவாத்து சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு சொல்கிறான், நான் சொல்லவில்லை. ஆகவே இந்த வெள்ளிக்கிழமையிலே யாராவது 80 தடவைகள் ஸலவாத்து சொன்னால் 80 வருட பாவம் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். இந்த நாள் சாதாரணமான ஒரு நாள் அல்ல. இரட்டிப்பான கூலி உண்டு. நன்மை செய்தாலும் இரட்டிப்பான கூலி, தீமை செய்தாலும் இரட்டிப்பான தீமை. அப்படிப்பட்ட ஒரு நாள். சதக்கா செய்தால் இரட்டிப்பான கூலி, குர்ஆன் ஓதினால் இரட்டிப்பான கூலி, சலவாத்து சொன்னால், ஒரு சலவாத்து சொன்னால் அல்லாஹ் 10 சலவாத்து சொல்கிறான், 10 பாவத்தை மன்னிக்கிறான், 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். ஒருத்தர் சொன்னாரு, அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி சொன்னாரு. அல்லாஹ் 10 சலவாத்து சொல்லிட்டான், 10 பாவத்தை மன்னிச்சிட்டான், 10 அந்தஸ்துகளை உயர்த்திட்டான். அவ்வளவுக்கு ஒரு சிரேஷ்டமானது தான் சலவாத்து என்பது. அருமையானவர்களே, எல்லா நோய்களுக்கும் அருமருந்து இருக்குகிறது. தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான கருவி சலவாத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய தேவை நிறைவேறாது போகும் என்று நீங்கள் முடிவெடுத்தால் செய்யவல்ல, அது இனி போச்சு, அது இனி திரும்ப வராது, போனதுதான் அப்படின்னு நமக்குள்ளே கவலைப்பட்டு சங்கடப்பட்டு போனாச்சு, நீ அது தொலைஞ்சாச்சு, இனி வராது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டால், அந்த தேவை நிறைவேறவே ஆது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டால், அல்லது நிறைவேறும் ஆனா இப்ப நிறைவேறாது, கொஞ்சம் காண விட்டு தான் நிறைவேறும் அப்படின்னு நீங்க என்று எண்ணுகிறீர்கள் என்றால் தேவையே நிறைவேறாது, அதுல கை வச்சே வேல் இல்ல அப்படி என்று நீங்கள் எண்ணினால், அல்லது தேவை நிறைவேறும், உங்களுடைய தேவை சற்று தாமதித்து நிறைவேறும் என்று நீங்கள் கருதினால், என் மீது அதிகமாக சலவாத்தை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களுடைய தேவையை ரப்பு ரஹ்மான் நிறைவேற்றி தருகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நோய்களுக்கு எல்லாம் பரிபூரண ஷிஃபா, நரம்பு சம்பந்தப்பட்ட, நாளம் சம்பந்தப்பட்ட பெனடோலையும் டிஸ்பிரீனையும் அஸ்பிரினையும் அதுல குடிக்க வேணும்னு சொல்லல. உடனே என்ன செய்கிறோம், தலைவலி வந்தா ஒரு பெனடோல் 2 அடி இல்லையா? சலவாத்து நாங்க நினைச்சு பார்க்கிறதும் இல்லை. அதுக்காக வேண்டி நான் மருத்துவத்தை அல்லது யாரை ஏளனமாகவோ குத்தி காட்டி பேசவோ இல்லை, மன்னித்துக் கொள்ள வேண்டும், மன்னிப்பு கேட்கிறேன். யாருமே தப்பா நினைச்ச வேணாம். சில விஷயங்கள் நாங்க சொல்லுவோம், மனசுக்கு பிடிச்சா எடுத்துக்கொள்ள வேண்டியதான். பெனடோல், டிஸ்பிரின், ஆஸ்பிரின் எல்லாமே என்ன மருத்துவத்தை, அப்படியே மருத்துவங்களை நாங்க நம்புறோம். அந்த இஸ்ரவேலக்காரன் அமெரிக்கக்காரன் செஞ்ச எல்லா மருந்தையும் நம்புறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உலகத்துக்கு அருக்குடைய அனுப்பப்பட்டவர்கள். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே நாயகமே, உங்களை ரஹமத்தாக வேண்டி அனுப்பவில்லை. ரஹமத்து ஒரு இடத்திலே அல்ல, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ரஹமத்து தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பிலே இருக்கக்கூடிய எல்லாமே ரஹமத்து. முடியிலே ரஹமத்து தான், மூக்கிலே ரஹமத்து தான், கண்ணிலே ரஹமத்து தான், காலிலே ரஹமத்து தான், தோல்ல எல்லாத்திலுமே ரஹமத்து. ரஹமத்துன்னா ரஹமத்து தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்தாக இறக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு எங்களுடைய தேவைகள் தான் நிறைவேற்ற மாட்டானா? நபியுல்லாஹி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே படைத்து வைத்த பொழுது முதலாவது அல்லாஹ்வுடைய அரிஷின் பக்கம் அவர்களுடைய அந்த ஷைட், அவர்களுடைய அந்த பார்வை சென்றது. அங்கே
அரிசிலே எழுதப்பட்டிருந்த முதலாவது வார்த்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலாக கண்டுகொண்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இப்ப ஒரு டவுட், லா இலாஹ இல்லல்லாஹ் சரி, அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை, ரஹ்மானே நீதான் உலகத்தை படைச்சவன். ஆனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இன்னொரு ஆள்ட பேர் ஒண்ணு அங்க ஈக்குதே. அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இது என்ன? அப்படி அல்லாஹ் பட்டும் படாத மாதிரி சொன்னான். தெரியும், ஏதோ ஒரு சின்ன ஒரு தவறு நடக்க போகுது, அவர்களுடைய பொருட்டை கொண்டு அவருடைய பரக்கத்தை கொண்டு இந்த பாவம் மன்னிக்கப்படும் சொல்லும். அது தெரியும் அல்லாஹ். ஏண்டா இது உங்களுக்கு பின்னுக்கு பிரயோசனமாகும் என்று அல்லாஹ் சொல்லிட்டான், பட்டுப்படாத மாதிரி. அதற்கு பின்னால் தான் கடைசியாக உலகத்துக்கு அந்த கனிமரத்தை நெருங்கவில்லா தக்ரபா இலா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நுழைய வேண்டாம் என்று சொன்ன பொழுது அவர்கள் நுழைந்ததன் காரணத்தினால் உலகுக்கு அனுப்பப்பட்டார்களே, அந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரியுமே. அனுப்பப்பட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இரண்டு பேரும் மாறி மாறி ஓடி கடைசிக்கு ஜும்மாவுடைய தினத்திலே அரஃபாவுடைய மைதானத்திலே சந்தித்தார்கள். அதுக்கு அந்த ஜும்மா என்ற பேர் வந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஒன்று சந்திச்சு கொண்ட காரணத்தினால் ஜும்மா, ஒன்று கூடுதல், ஒன்று சேருதல் என்ற பேர் வந்துச்சு. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஒன்று சேர்ந்தார்கள். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரிசியை பார்த்த பொழுது அந்த பேருநாமத்தை முதல்ல பார்த்தாங்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டை கொண்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் மறந்ததுனால சலவாத்து சொன்னதுனால ஞாபகம் வந்துச்சு. ஏதாவது மறதி ஏற்பட்டாலும் சலவாத்து சொன்னால் ஞாபகம் வந்துடும். உங்களுக்கு ஏதாவது மறந்து, ஏதாவது ஒரு பொருளை மறந்து வச்சுட்டீங்க எங்கேயோ, சலவாத்து சொல்லுங்க பாப்போம், அதனை பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் அதை தேடி தருவான். இன்னிடத்துல வச்சேன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்ப இது ஒரு முன்னுதாரணமா போச்சு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் நாமத்தை அரிசில முதலாவது பார்த்தாங்க இல்லையா, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் இக்ஃபிர் லி ஹாதல் வாலித், இந்த தந்தைக்கு அந்த பிள்ளையின் பரக்கத்தை கொண்டு அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் நீ அந்த அரிசில எழுதியிருந்தாங்க அந்த பேர் நாமம், அதன் பரக்கத்தை கொண்டு என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாய் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அல்லாஹ் பாவத்தை மன்னித்து விட்டான். ஆனா நபிமார்கள் பாவத்தை கூட நினைத்து பார்க்காதவர்கள் நபிமார். யாரும் என்ன செய்யக்கூடாது, நினைச்சக்கூடாது. ஹக்கீக்கத்துல அது அல்லாஹு தாலா அந்த கடிமரத்தை நெருங்க வச்சது எல்லாமே அல்லாஹுடைய ஏற்பாடு, ஒரு திருவிளையாடல் தான். அதாவது உலகத்துல மனித வர்க்கத்தை உற்பத்தி பண்ண வேண்டும் என்ற எண்ணம் அல்லாஹுடைய எண்ணத்திலே ஏற்கனவே இருந்தது. அதனாலதான் அது பண்ணின. அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தவறு செஞ்சுட்டாங்க அப்படி சொல்ற வழக்கம் சிலவங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமே தவறு செஞ்சாங்க, நான் கொஞ்சம் தவறு செஞ்சா என்ன அப்படின்னு நானும் நீங்களும் சில நேரம் கொஞ்சம் சொல்லுவோம். அப்படி அல்ல அருமையானவர்களே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரேஷ்டமானவர்கள். அந்த சிரேஷ்டமானவர்களுக்கு சலவாத்து அதிகமாக ஓதுங்கள். ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்ற நேர காலம் பிந்து விட்டதோ தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், யா அல்லாஹ் உன்னை நெருங்கி இருக்க வேண்டும், உன்னை நான் நெருங்கி இருக்க வேண்டும், எல்லா அடியார்களும் நெருங்கிக்கொள்ளும். அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய பேச்சு உங்களுடைய நாவுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்குகிறது, உங்களுடைய எச்சில் உங்களுடைய நாவுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்குகிறது, அதை விடவும் நெருக்கமாக ஆக வேண்டுமா? பின்னாலே நான் அனுப்ப போகின்ற என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் பேரில் ஸலவாத் ஓதிக்கொள்ளுங்கள். ஸலவாத் ஓதிக்கொண்டார்கள். பனு இஸ்ரவேல் காலத்திலே ஒரு மனிதர் இருந்தார். அவர் எந்த அமலும் செய்யல. அவர் திடீர்னு மௌத்தா போயிட்டார். அவரை காலையும் கையையும் கட்டி அப்படியே காட்டுல கொண்டு போய் எரிஞ்சிட்டாங்க இந்த இஸ்ரவேலக்காரர்கள். இந்த சனியனை நாங்க வச்சுக்கிட்டு இருந்தா எங்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும் என்று சொல்லி அவர் அப்படியே கொண்டு போய் காட்டுல வீசிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலம் அது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி இறக்குகின்றான். இதோ இந்த பனு இஸ்ரவேலக்காரர்கள் அந்த மனிதரை கட்டி காட்டுல இந்த இடத்துல எரிஞ்சிக்கிறாங்க. அவரை எடுத்து அழகாக குளிப்பாட்டி அழகாக கஃபன் செஞ்சு அழகாக தஃபன் செய்யுங்க, அடக்குங்க.
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்த பொழுது, ஜிப்ரீலே அல்லாஹ்விடத்திலே கேட்டு பாருங்கள், இந்த மனிதன் ஒரு அமலையும் வெளிப்படையா செய்யலையே, அப்படித்தானே நாங்களும் பார்க்கிறோம். ஒரு மனிதனை வெளிப்படையத்தானே பார்க்கிறோம், உட்படையை பார்க்க மாட்டோம். அது மாதிரி இந்த மனிதன் என்ன அமல் செஞ்சான்? அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற தௌராத் வேதத்தை இந்த மனிதன் ஓதுகின்ற பொழுதெல்லாம் தௌராத் வேதத்திலே எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர்நாமங்கள், அவர்களுடைய வர்ணிப்புகள் எல்லாமே இருந்தது. பேர்நாமம், வர்ணிப்புகள் எல்லாமே உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய வர்ணிப்பு இருந்தது. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த பேர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்நாமம் வருகின்ற பொழுது அந்த இடத்துல நிப்பாட்டி அந்த இறுதியாக அனுப்பப்பட போகின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் ஓதிக்கொண்டே இருப்பாராம். அதற்காக என்னுடைய ஹபீபை சங்கைப்படுத்தியதற்காக இந்த மனிதருக்கு நான் கொடுத்த ஒரு மாபெரும் கிஃப்ட் தான் இது. அதனாலதான் அவரை எடுத்து குளிப்பாட்டி அழகா அடக்கம் செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல அன்பு வைக்கிறதுக்கு, மஹப்பத்து வைக்கிறதுக்கு, சலாமாத்து சொல்றதுக்கு எல்லாமே அல்லாஹு தஆலாவுடைய அருள், நமக்கு மட்டிட முடியாத அருள்கள் இறங்கும். நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டும், என்ன நேரம் நெருங்கி கொண்டு வரதுனால இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டங்களில் சந்தர்ப்பம் கிடைச்சா சொல்லுவோம். அதுவரைக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டை கொண்டும் எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்தரு புரிவாயாக. வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரஹ்மத்திக யா ரஹ்மர் ரஹீம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وعلى آله وصحبه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى يرضيكم عند ربكم ويدخلكم الجنة. فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. استغفر الله العظيم لي ولكم واستعفيني وعنكم وعن جميع المؤمنين والمسلمين أجمعين فاستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله الذي أولى بحوله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى يرضيكم من ربكم ويدخلكم الجنة. فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه المحبوبين. اللهم ارض عن سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وعن سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وعن سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وعن سيدنا علي المرتضى قاتل الكفرة والفجار رضي الله تعالى عنهم أجمعين، وعن البقية الستة والنشرة المبشرة بالجنة دار القرار سيدنا سعد وسعيد وزبير وطلحة وعامر وعبد الرحمن وهم الأبرار، وعن عمي نبينا سيدنا حمزة والعباس رضي الله تعالى عنهما، وإمامين الكريمين عظيمين أهل الشباب والجنة إمامنا الحسن والحسين رضي الله تعالى عنهما، وفاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها، وعن المهاجرين والأنصار وعن التابعين وتابع التابعين رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر وارحم للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين واختم لنا بخير وفضل يا أرحم الراحمين. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم لا تشفي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى القرار. ربنا اغفر لنا ولإخوان الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى من الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروا يهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.